விஜய் கிட்ட சாரதா சொல்றாங்க, "இங்க பாருங்க தம்பி, நம்ம இனிமேல் இந்த வீட்ல இருக்க வேண்டாம். நம்ம வேற வீடு பார்த்து போயிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சுங்க அத்த? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவுஸ் ஓனர் தான் மாமி ஏதாவது சொன்னாங்களோ, அவங்ககிட்ட நான் பேசட்டுமா? அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இனிமேல் நம்ம இங்க இருக்க வேண்டாம். இங்க வந்து கங்காவும், குமரனும் மட்டும் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க விளக்கமெல்லாம் கேட்க வேண்டாம் தம்பி. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ற மாரி இல்ல. சொன்னாலும் உங்க மனசு வருத்தப்படும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க அத்த, நான் அங்க வந்து இருந்ததுனால ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்புறம் ஏங்க அத்த நம்ம இந்த வீட்ட காலி பண்ணணும்? சொன்னா தானே புரியும் எனக்கு. நானும் இந்த வீட்ல ஒருத்தன் தானே வாய்க்கு வாய் சொல்றீங்க. அதுக்கப்புறம் இங்க நடக்கிற பிரச்சனையும் என்கிட்ட சொன்னா தானே நல்லது மட்டும் நீங்க வந்து ஷேர் பண்ணா பத்தாது. ஏதாவது ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா தானே ஆகும்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல தம்பி அதெல்லாம் வேண்டாம் ஒண்ணு விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா காவேரி வராங்க. "என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருடி வேற வீடு பார்த்து நம்ம போயிரலாம். புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னம்மா பிரச்சனை? என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. கங்கா இனிமேல் இங்கேயே இருக்கட்டும். நாம போயிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் அக்கா ஏதாவது சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏங்க ஆன்ட்டி பக்கத்து போர்ஷன் கூட ஃப்ரீயா தான் இருக்கு. நாம அங்க கூட உங்களுக்கு இங்க இடைஞ்சலா இருந்தா அங்க கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "தம்பி இந்த ஏரியாவே வேணாம், வேற பக்கம் போலான்னு சொன்னா புரிஞ்சுக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கங்கா வராங்க. வந்துட்டு, "என்னம்மா எல்லாத்துக்கு முன்னாடி வந்து சீன் போட்டு என்னைய கெட்டவள வில்லிய மாரி காமிக்கிறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி நான் எதுவுமே பேசல. நீயே ஏதாவது வாய விட்டு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு காவேரி கேட்குறாங்க, "என்னம்மா அக்கா ஏதாவது பேசினாளா? நேத்தே அவ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். விஜய் நீங்க போங்க விஜய் நாங்க பேசிக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன காவேரி நீயும் என்ன உள்ள போங்கிறீங்க? இங்க நடக்கிற விஷயத்த நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சொன்னா கேளுங்க உள்ள போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல என்னன்னு சொன்னீங்கன்னா தான் நான் போவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாருங்க நாம இங்க இருக்கிறது அக்காவுக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு. இத உடனே "என்ன கங்கா அக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப அப்ப வந்து கரெக்ட்டா வந்து குமரன் வந்துடுறாங்க. குமரன் தம்பி வந்து என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க குமரன் நாங்க இந்த வீட்ல இருக்க வேண்டாம் போல இருக்கு. நாங்க வேற வீடு பார்த்து போயிர்றோம்" அப்படிங்கிற மாரி விஜய் சொல்றாங்க. "என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க திடீர்னு? நம்மலாம் ஒண்ணா இருக்கோம்ன்னு சொல்லி தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க நம்ம தனியா போறேன்னு சொல்றீங்க. நீங்க காவேரி கூட்டிட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் அத்தை, பாட்டி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நாங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் தான் இங்க இருக்க போறீங்க. அதத்தான் வந்து கங்காவும் விரும்புறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "போதும் விஜய் நீங்க பாட்டுக்கு ஏதாவது முழங்காலுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் சொல்ல வந்தத ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பின்ன சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏம்மா நீ வந்து இப்படி பிரச்சனைய தான் இழுத்து விடுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பிரச்சனை பண்றது யாரு? நீ தானே. இத்தன நாளா நல்லா தான் இருந்த. திடீர்னு உனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, "இங்க பாரு காவேரி நான் இங்க வந்து இருந்தது தான் பெரிய தப்பு. நான் வந்து அட்லீஸ்ட் வேலை கையுமாவது வந்திருந்துருக்கணும். சும்மா வந்து கையாட்டிட்டு வந்து உட்காந்துருக்கிறது யாருக்கும் பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். வீட்டு செலவுக்கு காசு குடுக்குற அளவுக்காவது எனக்கு சம்பாத்தியம் இருக்கணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க விஜய் நீங்க ஃபீல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லாமலாம் நீங்க இங்க வரல. அது மட்டும் இல்லாம எனக்காக எல்லாத்தையும் அங்க இருந்து விட்டுட்டு வந்திருக்கிற உங்களுக்கு, உங்களுக்காக நான் வந்து சம்பாரிச்சு குடுக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். இருந்தாலும் பார்க்குறவங்க பார்வை அப்படி இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன விஜய் என்னை குத்தி காமிச்சு பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க ஸ்ட்ரெயிட்டா தாங்க பேசிட்டு இருக்கிறேன் நானு. நான் எதுக்குங்க குத்தி காமிச்சு பேசுறேன்? அதனால தானே நீங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பாத்தியா வீட்டுக்கு வந்த மருமகனே இப்படி மனச கவுன்ற மாரி நடந்ததுக்கு கங்கா பண்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை இங்க பாருங்க அத்தை நான் வாய்க்கு வாய் சொல்றது அம்மா மாரி சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லல. உங்கள என் அம்மாவா தான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் உங்கள விட்டுட்டுலாம் போயிற மாட்டேன். நம்ம தனியா வீடு எடுத்து போயிடலாம். அதானே உங்களுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. நம்ம போயிடலாம் அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு, "ஏன் கங்கா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் திட்டுறாங்க. "இங்க பாருங்க பிரதர் நீங்க அவங்கள எதுவும் திட்டாதீங்க. அவங்க மனசுல இருக்கிறத சொல்றாங்க. அவங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்சீவா இருக்காங்க. நீங்க கூட இருந்து நல்லபடியா பார்த்துக்குங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க கிளம்பிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு காவேரி சொல்றாங்க, "எங்க அடுத்த தெருவுல கூட நான் காய்கறி வாங்கிட்டு வரப்போ பார்த்தேன். டூலெட் போர்டு போட்டிருந்தாங்க. அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கண்டிப்பா வா இப்பயே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு, "விஜய் நடந்து தானே போற வா. உனக்கும் ஒரு நடந்த மாரி இருக்கும் வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு கங்கா வந்து கேட்குறாங்க, "ஏம்மா இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி என்னைய அசிங்கப்படுத்திட்ட? என்னைய வில்லியாக்கிட்டியல்ல நீயே" அப்படின்னு சொல்றாங்க. "உன்னைய நான் எதுக்குப்பா வில்லியாக்கிறேன்? இனிமேல் நீ இந்த வீட்ல நீயே உருண்டு பெரண்டுட்டுரு. ஏன்னா நானும் பார்த்துட்டே இருக்கேன். சாப்பாடு செய்றதுலேருந்து, ஒரு பொருள் வாங்கிட்டு வரதுலேருந்து, குமரன் தம்பி கூட அப்படி நினைக்கிறதில்ல. நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற நீயி. ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கு சுருக்குன்னு பேசுற. ஒரு நேரம் இல்லாத ஒரு நேரம் தம்பியோட காதுல கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏம்மா நான் தெரியாம தான் கேட்குறேன். அவரும் மனுஷன் தானே. இங்க தானே வந்து நார்மலா தானே இருக்காரு. நீ தாம்மா ஓவரா அலட்டிட்டு இருக்கிற. அவர்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க போறாரு. ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்து தர போறாரு. அத விட்டுட்டு தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு குமரன் தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் கங்கா நான் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே கடைக்கு போறேன். நான் தானே கஷ்டப்படுறேன். அப்படி கஷ்டம்னு கூட நான் நினைக்கவே கிடையாது. நம்மலாம் ஒரே ஃபேமிலின்னு தான் நான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி ரியாக்ட் பண்ணி இப்போ வந்துட்டு பிரச்சனைய பெருசாக்கி வச்சிருக்கிற? சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பண்றது தான் தப்புன்னு தோணும். ஆனா வந்து நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாட்டி சொல்றாங்க, "நானும் பேச வேண்டாம்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். போதும் கங்கா இனிமேல் நீ எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா,
யமுனா கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னக்கா எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக நல்லாவே இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன நீ எதுக்குடி கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் வந்து தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. முன்னாடியே இந்த நிவினிவே என்னால் வந்து சமாளிக்க முடியாது. இப்போ நிவின் 2 மடங்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எங்கள் அத்தை வந்து இங்கே உட்காந்துட்டு ஒவ்வொன்றுக்கு விதண்டாவாதம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்முனு கொஞ்ச நாள் இங்கே வந்து இருக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே விஜயும் காவேரி வந்ததுக்கு தான் 1008 பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ விஜயும் காவேரி தனியாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் பாட்டியும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னக்கா நீயும் மாமா மட்டும் தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்ல போனால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அவங்கெல்லாம் போகிறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பேசினாலும் என்னை தப்பாக தான் நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இந்த காவேரினால தான்க்கா. இந்த காவேரினால தான் எனக்கு இங்கே நிவினுக்கும் பிரச்சனை, அங்கேயும் உனக்கும் பிரச்சனை. எல்லா பக்கமும் இந்த காவேரினால தான் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு என்னடி முடிவு? இப்போ நாம் பேசினா வாய் திறந்தா பார்த்தியா நம்மளை விட்டுட்டு போகிறக்கு தான் ரெடியாக இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம சைடில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவே அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன யாரை போய் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிகிட்ட வாய் திறந்தா போதும் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுவா. இதா சான்ஸ்னு சொல்லிட்டு அம்மாவும் பாட்டியும் கூட இழுத்துட்டு போகிறா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிக்கா விடுக்கா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. ஃபோனையும் வச்சிடறாங்க. அடுத்து வந்துட்டு கா கா கங்கா போய் சொல்கிறாங்க. ஏம்மா நீ கண்டிப்பாக அவங்களோட போகணுமா, அவங்க 2 பேரும் தண்ணி கொடுத்துன போயிட்டு போகிறாங்க, நீயும் பாட்டி இங்கேயே இருமா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எப்படிடி மாப்பிள்ளை வந்ததுனால தான் வந்துட்டு நம்ம வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண மாட்டாரா? இப்போ நான் வந்துட்டு அவங்க 2 பேர் மட்டும் போகட்டும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருந்தோம்னா என்ன நினைப்பாரு? நான் வந்தது தான் இடைஞ்சலா இருக்குது, அதனால் வந்துட்டு என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல அப்படிங்கிறக்காக தான் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு வந்துட்டு நினைக்க மாட்டாங்களா, தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னை மட்டும் தப்பாக நினைக்கட்டுமாம்மா, எல்லாத்தையும் சேர்த்து வீட்டிலேருந்து நான் முடிக்க விட்டுட்டு நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ வந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருந்துருக்கணும். இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேசாத. தம்பியும் காவேரியும் வந்து வீடு பார்க்க போயிருக்காங்க, வீடு பார்த்துருவாங்க, நாங்களாம் கிளம்புறோம், நீ மட்டும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலங்க அத்தை, நானும் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. என்னங்க பைத்தியம் பிடிச்சிச்சா உங்களுக்கு? அவங்க தான் ஏதோ வந்து கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் என்னமோ அவங்களோட சேர்ந்துட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்ன பண்ண சொல்கிற கங்கா, நிம்மதி எங்கேயும் இருக்கோ அங்கே தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எங்கூட இருந்தால் நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வாயே திறக்கல, எதை சொன்னாலும் உனக்கு கோபமாக தான் வரும், பரவாயில்ல விடு, நீ ஃபஸ்ட்டு உன் உடம்ப பாரு, சந்தோஷமாக இரு, நீயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒரு பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி 1000 தடவை இல்லை 1,00,000 தடவை யோசிச்சுட்டு பேசணும். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க கஷ்டப்படுவாங்க, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நினச்சி என்ன ஆயிரப்போகுது. அதனால் வந்துட்டு எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். உனக்கெல்லாம் சொல்லணுன்ட்டே கிடையாது. வீட்டுக்கு முதல் பொண்ணாக இருந்துட்டு நீ நல்லபடியாக எல்லாமே பார்த்துப்ப, பக்குவமாக இருப்பேன்னு நினச்சா கடைசியில் உனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அத்தை எல்லாத்துக்கும் ஒன்று நல்லா புரியுது, வந்துட்டு காவேரி இருக்கிறது எல்லாத்துக்கும் தான் இந்த இவளுக்கு அந்த யமுனாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து இடைஞ்சலாக தான் இருக்குது. காவேரியே எல்லாரும் தான் கரிச்சு கொட்டுறாங்கன்னா கூட பிறந்தவளும் கரிச்சு கொட்டுறாளுக. இவளுகெல்லாம் ஒன்றா இருக்குன்னு தான் நான் நினச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சே. கங்கா வந்துட்டு கொஞ்சமாவது வந்துட்டு புரிஞ்சுக்குவான்னு நினச்சேன் முதல் பொண்ணு. ஆனால் வந்து இவ பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை அவளை முழுசாக வெறுத்துறாதீங்க அத்தை, அவள் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை தம்பி, நீங்கள் வந்து இந்த குடும்பத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை வந்து வழி நடத்தி கொண்டு போகிற அளவு கூட இல்லையே நினச்சா தான் எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க அத்தை, அவள் சரியாயிருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.